சாரி. குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சடனாக நெட்வொர்க்கு கட் ஆகி வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே கட் ஆகிருச்சு. ஸோ அதனால தான் கண்டினியூ பண்ண முடியல. சாரி. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கிளியருங்களா? ஓகே, நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் டக்குன்னு பார்த்துடலாம். Trading knowledge is including technical analysis, good strategies and chart reading all are necessary, but alone are not enough to make you a successful trader. So trading knowledge அப்படிங்கிறது technical analysis, good strategies and chart reading இதெல்லாம் இருந்தாலுமே கூட உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாது. அதுக்கு ரீசன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியாது. ஸோ டுடேஸ் போஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூ வில் எவர் ரீட். ஹியர் இஸ் ஐ வில் டிஸ்கஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே முக்கியமான டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ரிஸ்க் ப்ரொடெக்ஷன், அதாவது நம்ம எதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி எடுக்கணும், அண்ட் ஆக்டிவ் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். இந்த 3 டாப்பிக்காக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 டாப்பிக்கையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு ட்ரேடருமே அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் லாஸ் பண்ணுறதுக்கும் முக்கியமான 2 காரணங்கள் ஃபியர் அண்டு கிரீடு. நீங்கள் எந்த இது எடுத்திருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணி எக்ஸிட் ஆகி வெளில வர்றதுக்கும் அண்டு லாஸ் பண்ணி எக்ஸிட் ஆகி வெளியில் வரீங்க அப்படின்னா ஒன்று ஃபியராக இருக்கும், இல்லை கிரீடாக இருக்கும். இது 2 தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ப்ராஃபிட் மேக் பண்ணிவிட்டு வெளில வருவீங்க. லாஸ் அப்படின்னு ஒரு ட்ரேடில் வருதுன்னா அது ஃபியராக இருக்கணும், இல்லை கிரீடாக இருக்கணும். ஸோ இது 2 நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபியர் வந்து 2 வகையில் நமக்கு வேலை செய்யும். ஸோ ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அண்ட் தென் எங்கே நம்ம லாஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம், இந்த ஃபியர் ஆஃப் இன்க்யூரிங் எ மேஜர் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் இன்க்யூரிங் எ மேஜர் லாஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ட்ரேடை வந்து எடுத்துருவோம். அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி டைம் வந்து நம்ம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே, ப்ராஃபிட் எடுக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் நம்மளை அடுத்த டைம் வந்து அதே நம்மளோட ஒரு டிசிப்ளினாக நம்மளை வைக்காமல் நம்மளை வந்து இயர்லியராக ட்ரேட் எடுக்க வச்சிரும். ஸோ அப்போ வந்து நம்ம லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபியர் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை ஒர்க் ஆகும். இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், ஹவு டு ப்ரிவெண்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி there is no mechanical tool that will invariably keep you from the too early. அதாவது எந்த ஒரு மெக்கானிக்கல் டூலும் கிடையாது. நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அதாவது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டிசிப்ளின் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் மெத்தட். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, டிசிப்ளினாக இருக்கணும் அண்ட் உங்கள் மெத்தடோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே, இதிலேருந்து வெளியில் வரதுக்கு 4 ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். அதாவது 4 ஸ்டெப்ஸ் ஃபார் டிசிப்ளினட் ட்ரேடிங். ஓகே, டேக் அ டிரெக்ஷன் ஃப்ரம் த மார்க்கெட், நாட் ஃப்ரம் யுவர் ஹோப்ஸு அண்ட் கிரீடு ஆர் ஃபியரு. அதாவது மார்க்கெட் என்ன டைரெக்ஷன் சொல்லுதோ அந்த டைரெக்ஷனை மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணுமே தவிர எனக்கு ஏறுற மாதிரி இருக்குது, எனக்கு இறங்குற மாதிரி இருக்குது, நான் ஏறிடும்னு நினைக்கிறேன், நான் இறங்கிடும்னு நினைக்கிறேன், கீழே வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, மேலே போயிடுமோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம மனசுக்கு தோணுற விஷயங்களை வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, மோஸ்ட் ட்ரேடர்ஸ் do not see the market clearly, control your beliefs about the market. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேடர்ஸ் மார்க்கெட் என்ன சொல்லுதுங்கிற பார்க்க மாட்டாங்க. ஒரு கேண்டில் இப்படி ஏறி இருக்குங்க, அப்படி ஏறி இருக்குன்னா ஓகே அடுத்து இந்த மாதிரி வருங்க, இந்த மாதிரி போகுங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவோம். ஸோ தயவு செய்து ஃபர்ஸ்ட்டு அதை கட் பண்ணுங்கள். ஆஸ் பர் த டெக்னிக்கல், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 5 கிளாஸஸில் என்ன டெக்னிக்கலை நம்ம கற்றுக்கிட்டோமோ அந்த டெக்னிக்கலை நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி மார்க்கெட் ஏறுமா இறங்குமாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கணுமே தவிர எனக்கு ஏறிடுன்னு தோணுது, எனக்கு இறங்கிடுன்னு தோணுது,
கீழே வந்துடும் இல்லை மேலே போயிடும், இந்த மாதிரி நம்ம மனசுக்கு தோன்றதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ டிஃபைன் யுவர் ரிஸ்க் பிஃபோர் டேக்கிங் எ ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடில் நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ட்ரேடில் நீங்கள் கையை வைக்கணும். எந்த ட்ரேடாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் கேஷில் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். எதில் ட்ரேட் பண்ணாலும் இந்த ட்ரேடில் நான் இவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அண்ட் இவ்வளோ லாஸ் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அண்ட் கட் யுவர் லாஸ் வித்தவுட் ஹெசிடேஷன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட லாஸ் போகுது, நீங்கள் எதிர்பார்த்த லாஸ் போகுது அப்படின்னும் போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், அதாவது ஹெசிடேஷன் மீன்ஸ் தயக்கம், ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த லாஸை புக் பண்ணிக்கிட்டு வெளியில் வர மனநிலை எப்போ உங்களுக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரேடராக ஆகுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஓகே, இந்த ட்ரேடில் நான் இவ்வளோ தான் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த லாஸ் வந்துருச்சு, ஸோ நான் கண்ணை மூடிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எப்போ வரீங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. யூஸ் அ சிஸ்டமேட்டிக் மணி மேனேஜ்மெண்ட் பிளான். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளானை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 4 டிசிப்ளின் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபியர் அப்படிங்கிற இதிலிருந்து நீங்கள் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து வெளியில் வரலாம். ஓகே, இப்போது ஃபியர் ஆஃப் இன்க்யூரிங் எ மேஜர் லாஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் இன்க்யூரிங் எ மேஜர் லாஸ், இது இவ்வளோ தேரி இருந்தாலும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுப்போம், அந்த ட்ரேடில் நம்ம சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட லாஸ் போகும். அந்த லாஸை நம்ம அந்த லாஸை புக் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு இல்லாமல் அந்த பயத்தில் ஐயோ இவ்வளோ லாஸ் ஆகிடுமே, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பயத்திலேயே நம்ம பெரிய லாஸ் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ தயவு செய்து அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா நம்ம எப்படி அதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் எடுத்ததுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். ஓகே, இப்போ எப்படி இந்த ஸ்டாப் லாஸ் போடலாம்? ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற அந்த பேட்டர்னோ இல்லை அந்த சார்ட்டோ அந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அண்ட் செகண்ட், பிளேஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் பியாண்ட் த ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அண்ட் தென் இங்கே வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டல் வச்சுருக்கு. ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பியர்சிங் லைன் வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ன அர்த்தம்? ஸோ இதை பிரேக் பண்ணால் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? இதுதான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இந்த லெவலுக்கும் கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணிக்கணும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன பேட்டர்னை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஸ்டாப் லாஸை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது? ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இதை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கணும்? இந்த ஹையர் லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸோ சிம்பிள்.
ஓ மை காட், சாரி ஆடியோ வரலையா, சாரிங்க, சாரி. அதாவது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப் லாஸ், அதாவது நம்ம எப்படி மேஜர் லாஸ், அதாவது பெரிய லாஸ்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், எப்படி நம்ம பெரிய லாஸ்லேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னா 2 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் பியாண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா என்ட்ரி இங்கே, ஸோ இது ஸ்டாப் லாஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஸ்டெப் 1 நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஹையர் ஹை, ஒரே நிமிஷம் இந்த இது பார்த்தா நமக்கு இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் தென் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் தென் ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் தென் ஹையர் ஹை. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன, இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம பை போவோம். ஓகே, அப்போது இது ஸ்டாப் லாஸ். ஸோ அப்போ இந்த லெவலுக்கும் கீழே நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரேடு 100ல் 90% ப்ராஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் ஆஃப் அண்ட் மிஸ்ஸிங் அண்ட் மேஜர் லாஸ்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 கொடுத்துருப்பேன், எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசிட்டோம், லைவாகவே பேசிட்டோம். ஓகே, இங்கே இந்த மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷ் வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஸ்டாப் லாஸ், ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் எங்கே வருதோ அதுக்கு மேலே போடணும் அப்படின்னு. ஸோ அதுக்குன்னு வந்து வெறும் 1 பைசா, சரி ஒரு 10 பைசா, 1 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அகெயின் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இதுக்குன்னு ஏதாச்சும் பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்னா 0.30 0.40% வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸை மேலே வச்சுக்கலாம். அதாவது ஒரு 1000 ரூபா உள்ள ஷேருக்கு 0.30 என்ன, 0.30% என்ன, 3 ரூபாலேருந்து 4 ரூபா நீங்கள் ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் என்னவோ அதுக்கும் கீழே நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் தாராளமாக. ஒரு 500 ரூபா ஸ்கிரிப்டில் ஒரு 0.30% என்ன, உங்களுக்கு 1 ரூபாலேருந்து ஒரு 1.5 ரூபாக்குள்ளே நீங்கள் உங்களோட ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் என்னவோ அதுக்கு கீழே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் லாஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகள். இப்போ அதுக்கு அடுத்து கிரீடை வந்து வருவோம். இப்போ ஃபியரை வந்து என்னென்ன பார்த்தோம், ஃபியர் 2 வகையில் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் ஃபியர் இஸ் இன்க்யூரிங் அ மேஜர் லாஸ். ஸோ இந்த 2 பார்த்துருந்தோம். அண்ட் தென் இப்போ கிரீடை பற்றி நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக படிக்கிறத விட லைவாகவே சொல்லிடலாம். கிரீடு அப்படிங்கிறது greed is perhaps a more basic when it is responsible for a loss, it is a loss of already realized profits. அதாவது from an objective standpoint you would think that when a reasonable profit has been developed in a position there will be a great deal of satisfaction in taking off that profit. Unfortunately, it does not always work that way. Let's analyze the situation. After the market given a certain level of profit, அதாவது நாளைக்கு காலையில் நீங்கள் ட்ரேடிங் வரீங்க. ஓகே, காலையில் டக்குன்னு ஏதோ நீங்கள் ஒரு குத்து மதிப்பாவோ இல்லை தெரிஞ்சோ எடுக்கிறீங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. And then there is a tendency to want more instead of being satisfied. ஸோ காலையிலே ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன ஆகும்னா ஓவர் கிரீட் ஆகும். சரி, இன்னும் நிறைய நேரம் இருக்குது, ஏதாச்சும் இன்னும் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து பார்க்கலாம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்டு கிரீடு. இந்த கிரீடு தான் நம்மளை லாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். பேராசை. நம்ம மக்கள் எல்லாருமே இந்த ஷேர் மார்க்கெட் வந்தாலே நிறைய வந்து கொடியாக சம்பாதிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்
ஷேர் மார்க்கெட்டில் வந்தால் சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாகவே வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போது இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். யூ கோ லாங் ஆன் அ பிரேக் அவுட்டு அண்ட் த ட்ரேட் கோஸ் இன் யுவர் ஃபேவர் இமீடியட்லி. ஒரு பிரேக் அவுட் ஆகுது, அந்த ட்ரேடு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இமீடியட்டாக நல்லா போகுது. ஷார்ட்லி யூ ஹாவ் ஓப்பன் ப்ராஃபிட் 3 rupees அண்ட் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டெல்ஸ் யூ எக்ஸிட். அதாவது உங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு 5 புள்ளிகள்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 புள்ளிகள் போயிடுச்சு. ஓகே சரத்குமார் சார், இட் இஸ் ட்ரூ சார், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மட்டும் இல்லை சார், ட்ரேட் பண்ணுற எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நிறைய பேர் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு பிரேக் அவுட் ஆயிருச்சு, அந்த பிரேக் அவுட் ஆனதும் அந்த ட்ரேட் வந்து நம்மளோட ஃபேவருக்கு போகுது. ஷார்ட்லி யூ ஹேவ் ஓப்பன் ப்ராஃபிட் 3 rupees. இப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 3 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, ஒரு குவான்டிட்டிக்கு 3 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்போ 100 குவான்டிட்டிக்கு 300 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் எடுத்த அந்த பிரேக் அவுட் பிரகாரம் அந்த ட்ரேடு வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதா ரூலு. ஓகே, எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதா ரூலு. பிகாஸ் த மார்க்கெட் ஹேஸ் ரீச்டு கீ ரெசிஸ்டன்ட். இப்போ 100ல் நீங்கள் வாங்குறீங்க, 100 தான் பிரேக் அவுட் பாயிண்ட்டு. 100 பிரேக் பண்ணி ஒரு 100.20 க்ளோஸ் ஆகுது. அங்கேருந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 103. ஓகே, ஸோ ஒரு 3 புள்ளிகள் மேலே போயிடுச்சு, நீங்கள் எதிர்பார்த்த 103 போயிருச்சு. பட் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லும், இல்லைப்பா கரெக்டாக நமக்கு வந்துருச்சு, ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் சார்ட் இஸ் லுக்கிங் ஸோ புல்லிஷ். இந்த சார்ட் வந்து பார்க்க ரொம்ப இன்னும் நல்லா மேலே போகிற மாதிரி இருக்குது. ஐ ஷுட் ஹோல்ட் திஸ் ட்ரேட் லாங்கர் பிக்கர் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த சார்ட் வந்து நல்லா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ட்ரேடை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ராஃபிட் வர வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணுவோம். ஸோ யூ ஹோல்டு ஆன் த ட்ரேட், ஸ்லோலி த மார்க்கெட் ஸ்டார்ட் டு ரிவர்ஸ் அண்ட் வைப்ட் அவுட் த போர்ஷன் ஆஃப் யுவர் ஓப்பன் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட் பொறுமையாக கீழே வரும் அண்ட் தென் நல்லாவே கீழே போயிட்டு நம்ம ப்ராஃபிட்டில் இருந்த எல்லா ப்ராஃபிட்டையும் வைப் அவுட் பண்ணிடும். நவ் யூ ஆர் ஃபீலிங் anxious, பட் யூ டெல் யுவர் செல்ஃப் நெவர் மைண்ட், ஐ வில் எக்ஸிட் த ட்ரேடு இஃப் மார்க்கெட் கோஸ் அப் லிட்டில் மோர். அன்ஃபார்ச்சுனேட்லி த மார்க்கெட் டிட் நாட் கோ ஹையர். அதாவது இப்போ நீங்கள் 100ல் வாங்குறீங்க, ஓகே 103 போயிருச்சு, உங்கள் டார்கெட் ரீச்டு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் இந்த சார்ட் நல்லா ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் அது 103லேருந்து மறுபடியும் 100க்கு கீழே போயிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐ வில் எக்ஸிட் த ட்ரேட் இஃப் த மார்க்கெட் கோஸ் அப் லிட்டில் பிட் மோர். ஸோ கொஞ்சம் கீழே போனதும் இன்னும் சரி ஓகே கீழே போயிருச்சு, கொஞ்சம் மேலே வந்து காஸ்ட் வந்த உடனே நான் எக்ஸிட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி த மார்க்கெட் டஸ் நாட் கோ ஹையர் அண்ட் ரீட்ரேஸ் த ஆல் வே அண்ட் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் என்ன ஆகும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போகாமல், ஏன்னா அது ஆல்ரெடி போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் வருது. ஸோ மேலே போயிட்டு கீழே போய்கிட்டே இருக்கும், உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடும். ஸோ க்ரீட் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடருக்கு இருக்கக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம். பேராசை படவே கூடாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நாம் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கோம் அண்ட் அந்த கேபிட்டலுக்கு நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி எப்படி வெளில வருது, இந்த கிரீட்லேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ப்ரீ எஸ்டாப்ளிஷ் அ செல் ஆர் கவர் ஆர்டர் இன் இந்த ஏரியா ஆஃப் ஆன்டிசிபேட்டட் அப்ஜெக்டிவ். அதாவது உங்களோட டார்கெட்டில் ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டாக நீங்கள் செல் ஆர்டரை போட்டு வச்சுக்கணும். ஓகே, இப்போ 100ல் வாங்கிட்டீங்க, ஸோ இமீடியட்டாக 103 இல்லை 105 போச்சு அப்படின்னா என் டார்கெட்டில் எக்ஸிட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சிடணும். ஓகே, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோனா போகுது, பட் நமக்கு தேவையான ப்ராஃபிட் கிடச்சிட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். ஆர் ஒன்ஸ் த ப்ரைஸ் இஸ் ரீச்டு த ஆன்டிசிபேட்டட் அப்ஜெக்டிவ் டைட்டன் யுவர் ஸ்டாப் லாஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம யோசிப்போம், இன்னும் நல்லா மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஆர் இப்போ நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு,
உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல்னால் என்ன, மார்க்கெட்டோட இது வேல்யூ ஏறிக்கிட்டே போகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸையும் நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த வே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீடு அண்ட் கிரீட்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ப்ரீ எஸ்டாப்ளிஷ் ட்ரேட்னா என்னங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் எடுத்ததுமே நீங்கள் டார்கெட் பிளேஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஜிடிடியில் போடுறதோ இல்லை ஏஞ்சலில் ரோபோ ஆர்டரில் போடுறதோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சல்லையே வந்து டிஸ்கஷன் இதில் வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீ எஸ்டாப்ளிஷாக உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ப்ரீ எஸ்டாப்ளிஷாக போட்டு வச்சுக்கிறது. அண்ட் ட்ரையல் யுவர் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம டே பை டே லைவில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரையல் யுவர் ஸ்டாப் லாஸ்னால் என்னங்கிறத டே பை டே நம்ம லைவில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல். இப்போ நம்ம ரிஸ்க் ப்ரொடெக்ஷனை பார்த்துட்டோம். எதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறோம், ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்ப்போம். ரிஸ்க் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 பேர் எடுத்துப்போம், நீங்கள் நான். இப்போது நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் அண்ட் ஹி டேக்ஸ் 20% ஆஃப் த ரிஸ்க். நீங்கள் 20% ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களோட டோட்டல் ட்ரேட் வேல்யூலேருந்து. அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர், ஷீ ரிஸ்க்ஸ் 2% ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஈச் ட்ரேடு. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் ட்ரேடை பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு 2% மட்டும்தான் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஓகே, 2% மட்டும்தான் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். இப்போது இந்த போத் அடாப்ட், இப்போ நானும் நீங்களும் ஒரே சேம் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, சேம் அமௌண்ட்டு ட்ரேட் பண்ணுறோம். 50% வின் ரேஷியோ இருக்குதுன்னு நினச்சிப்போம். 1:2 ரேஷியோ கான்செப்டில் 50% வின் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 10 ட்ரேட் எடுத்தால் 5 ட்ரேட் ப்ராஃபிட்டு, 5 ட்ரேட் லாஸு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போது அக்ரெசிவ் ட்ரேடர் நீங்கள் 20% எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் நீங்கள் 20% ஒவ்வொரு நாளும் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் என்னவாயிடும், ப்ளோ அப் ஆகிடும். பட் இதுவே என்ன மாதிரி நீங்கள் 2% வந்து நீங்கள் ரிஸ்க்கை வச்சுக்கிட்டு அண்ட் ரிஸ்க் ரிவார்டுங்கிறது, அதாவது ரிஸ்க்குங்கிறது 1%, ரிவார்டுங்கிறது 2% இருக்கும். அப்போ 2 ரூபா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அப்போ 4 ரூபா ப்ராஃபிட் வரப்போகுது. வந்தால், அதாவது ஒருவேளை அந்த ப்ரைஸ் மேலே ஏறிச்சு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரினா $40 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ 2 பேரும் 10 ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ட்ரேடு லாஸு அண்ட் தென் 5 ட்ரேடு ப்ராஃபிட்டு. ஸோ யார் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அக்ரெசிவ் ட்ரேடர் 20% எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் ரிஸ்க் எடுத்து 5 நாளில் அவங்க அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுறாங்க. ஓகே, அண்ட் செகண்ட் வந்து நான் வந்து 2% ஃபஸ்ட்டு 5 நாள் லாஸ் பண்ணுறேன். அடுத்த 5 நாள் 2000 கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், என்னாச்சு ப்ரோ, டிஸ்ட்ராக்ஷன் இல்லைங்க, சாரி, இந்த மைக்கு கொஞ்சம். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஸோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். ஓகே, வாட் டு வி இன்க்ளூட் இன் திஸ் ரிஸ்க் ப்ரொஃபைல். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த லெவல் ஆஃப் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது பிகினருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ரிஸ்க் ரிவார்டு, ஸோ ரிஸ்க் வந்து 1000 ரூபா எடுக்கிறீங்கன்னா உங்களோட ரிவார்டு 2000 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்டு ரிஸ்க் ரிவார்டு. மார்க்கெட்டிங்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா 1:2 எடுங்க, 2:3 எடுங்க, இல்லை 1:3 எடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் பர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் 1:1 ஆர் 1:2 ரேஷியோ எடுத்தாலே போதுமானது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பார்த்துட்டோம் அண்ட் தென் அதை தான் இங்கே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த கால்குலேஷனுக்கு வருவோம். வாட் இஸ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் அக்கௌண்ட்
we are willing to risk. அதாவது நீங்கள் எடுக்கிற உங்களோட கேபிட்டல் மணியில் எவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ பொசிஷன் சைஸ்னிங் வருவோம். பொசிஷன் சைஸ் இப்போ வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம், என்ன ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 4 steps to determine maximum position size. First one, establish maximum risk amount per day based on percentage of an account size. ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் சைஸை வச்சு நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ஸ்டெப் 2, divide maximum risk amount per day with the average number of trades as per trades per day to conclude a risk amount per day. அதாவது divided step 2 வந்து divided minimum risk amount. ஸோ இதை நான் கால்குலேஷனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது படிச்சேன்னா உங்களுக்கு புரியாது, கால்குலேஷனாக சொல்லிடுறேன். ஸோ கால்குலேஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 ரூபா நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க. ஓகே, 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. அண்ட் தென் 2% உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. அப்போது அக்கௌண்ட் சைஸு இன்ட்டு மேக்ஸிமம் ரிஸ்க் அப்போ எவ்வளோ வருது, 2000 ரூபா வருது. இப்போ இந்த 2000 ரூபாயை நீங்கள் எத்தனை ட்ரேடில் லாஸ் பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை 2 ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகே, நான் வந்து 2 ட்ரேட் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. அப்போது 2 டிவைடட் பை இந்த உங்களோட எவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது 2 டிவைடட் பை 2000 அப்படி போடும்போது 1000 ரூபா. அப்போது ஒரு ட்ரேடுக்கு நான் 1000 ரூபா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன். ஓகே, ஒரு ட்ரேடுக்கு 1000 ரூபா ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் தென் calculate risk on a trade size of a stop loss. இப்போ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எவ்வளோ புள்ளிகள் வருது, ஏதோ ஒரு ட்ரேடு நீங்கள் வந்து 100ல் வாங்குறீங்க. இப்போ 95 உங்களுக்கு எஸ்எல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் சைஸ் என்ன, 5 புள்ளிகள். நீங்கள் ஒரு ட்ரேடில் எவ்வளோ லாஸ், 2 ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு ட்ரேடில் எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க, அப்போ 1000 ரூபா லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க. அப்போது 1000 உங்களோட ஸ்டாப் லாஸ் சைஸை போட்டிங்கன்னா 5 ரூபா. ஸோ அப்போ 1000 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 200 ஷேர்ஸ் உங்களால் வாங்க முடியும். 200 ஷேர்ஸை வந்து உங்களால் வாங்க முடியும். த லாங்கர் ஆஃப் த சைஸ் ஆஃப் யுவர் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க், த ஸ்மாலர் யுவர் பொசிஷன் சைஸு. இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதா? அண்ட் தென் இதுக்கு வந்து நான் தனியாகவே இது வச்சுருக்கேன் எக்ஸல் ஷீட்டு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? மேக்ஸிமம் போயிட்டேன். ஓகே, இப்போது பிஃபோர் டிடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸல் நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு. ஸோ நான் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் உங்களுக்கு இந்த லைவ் முடிஞ்சதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே, இப்போது உங்களோட கேபிட்டல் என்ன? இப்போ என்கிட்ட கேபிட்டல் வந்து 25000 இருக்குது. 25000 இருக்குன்னா 25000 போட்டுட்டேன். இப்போது அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க? இப்போ இந்த 25000லேருந்து நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க? ஒரு 2% நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னும் போது வெறும் 2ன்னு கொடுத்துக்கோங்க. 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓவரால் இந்த 25000 எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். அப்போது 25000 நீங்கள் 2% ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா அப்போ 500 ரூபா நீங்கள் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 500 ரூபாயை நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இந்த 500 ரூபா லாஸ் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி எத்தனை ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எத்தனை ட்ரேடு, இந்த இடத்துல வந்து இதை போடலாம் நான். ஓகே, இப்போ நீங்கள் இதில் எத்தனை ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஹவு மெனி ட்ரேட்ஸு நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஒரு 5 ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ட்ரேட்லையும் எவ்வளோ லாஸ் பண்ணணும், 100 ரூபா லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும்.
இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 500 நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நான் 2 ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 250 வீதம் லாஸ் பண்ணணும். இல்லை நான் 3 ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 166 வீதம் லாஸ் பண்ணணும். இப்போது நான் ஒரு 2 ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகே, 2 ட்ரேட் எடுக்க போகிறேன். அப்போ நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போது ஒரு ட்ரேடுக்கு 250 லாஸ் ஆச்சுன்னா நான் இம்மீடியட்டாக எக்ஸிட் ஆயிடணும். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு சார்ட்டுக்கு போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் டாடா பவர் வரேன். இல்லை, நேஷ்னல் அலுமினியம் எடுக்கிறேன். இப்போ நேஷ்னல் அலுமினியம் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பிரேக் அவுட்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த லோ மார்னிங்கோட லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ்ன்னு கிராஸ் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரேடு செல்லிங் போக போகிறேன் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகே, எனக்கு இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. எது என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு? 116 என்னோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா, 116 இது என்னோட என்ட்ரி. இப்போ ஸ்டாப் லாஸ் எனக்கு எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைக்க போகிறேன்னா இது தான் நான் ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இதை நான் வந்து ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ண போகிறேன். எது? 116.60. ஸோ எனக்கு 116 என்ட்ரி அண்டு 60 பைசா வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை நான் இங்கே வந்து போடுறேன். இந்த இடத்துல 0.60 பைசே அப்படி போட்டு நான் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கலாம், நான் எவ்வளோ ஷேர் வரைக்கும் இதில் வாங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வரைக்கும் வாங்கலாம்? 416 ஷேர் வரைக்கும் நான் வாங்கலாம். 416 ஷேர் வரைக்கும் நான் வாங்கலாம். இப்போது கால்குலேட்டர் போகிறேன். ஓகே, தெரியுதுங்களா? இப்போ கால்குலேட்டரு 416 ஷேர் நான் வாங்கிட்டேன். ஓகே, 416 இன்ட்டு 0.60% என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் எதிர்பார்த்த 249 ரூபா மட்டும்தான் லாஸ் ஆகும். அதுக்கு மேலே எனக்கு 1 ரூபா கூட லாஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு ப்ளோஅப் ஆகாது. ஸோ ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எந்தவித லாஸும் இல்லாமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 25,000 நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க. இந்த எவ்வளோ லாஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நிஃப்டியில் 2 ட்ரேட் எடுப்பேங்க அப்படின்றீங்க. நிஃப்டியில் 2 ட்ரேட் எடுப்பேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து எவ்வளோ, இப்போது ஸ்டாப் லாஸ் புள்ளிகள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு அடிக்கலாம். அப்போ 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் 16 குவான்டிட்டி தான் வாங்கணும் நிஃப்டியில். ஆனால் உங்களால் நிஃப்டியை லாட் சைஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ லாட் சைஸ் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நீங்கள் 750 ரூபா லாஸ் பண்ணுவீங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 5% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 1250 ரூபா. ஸோ 4% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 1000 ரூபா. ஸோ 3% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 3% நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 750 ரூபா. அப்போது 25,000 ரூபாயில் நீங்கள் 3% ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்போது ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ண முடியும், 750 ரூபா. அப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம்? 15 புள்ளிகள் எஸ்எல்னா 50 குவான்டிட்டி வாங்கலாம். ஸோ அப்போ நிஃப்டியோட ஒரு லாட்டு. ஓகே, ஸோ லாட் சைஸ் போகும்போது நீங்கள் இப்படி தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இது கிளியரா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். டெலகிராம் குரூப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. அனுப்பிட்டேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளியரா?
and then most active traders active trade management அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் தர் என்ட்ரிஸ். அதாவது நம்ம எங்கே என்ட்ராகணுங்கிறதுல தான் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எந்த இடத்துல என்ட்ராகணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் த ஃபேக்ட் இஸ் யுவர் எக்ஸிட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ உங்களோட எக்ஸிட் தான் நீங்கள் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. நீங்கள் எங்கே என்ட்ராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே எக்ஸிட் ஆக போகிறீங்களோ அந்த எக்ஸிட் தான் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை தீர்மானிக்க போகுது, நாட் யுவர் என்ட்ரி. உங்கள் என்ட்ரி வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை தீர்மானிக்க போகிறதில்ல. யூ கேன் ஹாவ் அ குட் ட்ரேடிங் என்ட்ரி, பட் இஃப் யூ manage your trade poorly and exit at the worst possible time, you can still end up with the loss. ஸோ என்னதான் நீங்கள் கரெக்டான என்ட்ரி எடுத்திருந்தாலும் அந்த ட்ரேடை கரெக்டாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் தான் வெளியில் வருவீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு என்ட்ரி எங்கே ஆகணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த இடம் போச்சுன்னா நான் கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம வந்து வெறும் என்ட்ரிக்கு மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே எக்ஸிட் ஆகுறதுனே தெரியாமல் நம்ம கண்டமேனிக்கு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் போகிற மாதிரி போயிட்டு எண்ட் ஆஃப் த டே நமக்கு லாஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ தயவு செய்து என்டர் ஆகுறீங்கன்னா எங்கே எக்ஸிட் ஆகுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம 2 விஷயம் மெயினாக பார்த்துருக்கோம். என்னது? ஃபியரு, க்ரீடு. தயவு செய்து இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபியரையும் க்ரீடையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஒரு டிசிப்ளினடு ட்ரேடிங் மூலயமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தான் நம்ம லைவில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை தான் நம்ம டெய்லி லைவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? என்கிட்ட என்ன பணம் இருக்குது, இந்த கேபிட்டலில் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், அப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம அந்த கேல்குலேஷன் சொன்னோம். அண்ட் தென் தேர்ட் வந்து ட்ரேட் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் போச்சா கண்ணை மூடிட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். இல்லை ஸ்டாப் லாஸ் போச்சா ஸ்டாப் லாஸில் கண்ணை மூடிட்டு லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராப்பரான சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். இல்லை அப்படின்னா என்ன தான் நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் வச்சுருந்தாலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாது. சிம்பிள், இவ்வளோ தான். பிரியா மேம், கிளியரு. ஒரு டவுட்டு, இன்ட்ராடேக்கு ஷேர் ப்ரைஸ் என்ன பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறாங்க? ஷேர் ப்ரைஸ் என்ன பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறாங்க? சிம்பிளுங்க. இப்போ ஒரு 1000 ரூபா ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபாயில் 10 ரூபா ஏறிச்சுன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 1%. 100 ரூபா போச்சுன்னா 10%. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லையே. இது ஒன்றும் பெரிய இது இல்லையே. ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போது சிம்பிளாக ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன்ப்பா, ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பார்க்கணும்? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அது ஃபுல்லி தனி டாபிக். ஸோ அதை நீங்கள் தனியாக வச்சுருங்க, அதை நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், எங்கே என்ட்ரு ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எப்படி சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்ப்பா, கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன். அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் பிஃபோர் ட்ரேடிங் செக் பாக்ஸ். அதாவது பிஃபோர் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 10 புள்ளிகளை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, வாட் இஸ் த ட்ரெண்டு? நான் ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேயே இதை தான் சொல்லி கொடுத்துருப்பேன். 3 விஷயம். மார்க்கெட் அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, இல்லை சைட்வேஸா, இல்லை சைட்வேஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கா. சிம்பிள். இந்த 3த்தில் என்ன இருக்குது, இந்த 3த்தில் என்ன மார்க்கெட் கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, டூ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் தென் அந்த சார்ட்டையே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லேயும் 4 சார்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 சார்ட் உங்களுக்கு சேம் பையிங் பொசிஷனையே காட்டுது அப்படின்னா நீங்கள் அடுத்து ட்ரை டு ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அதாவது 2 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சார்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த சார்ட்டில் ஒரு 2 சப்போர்ட்டு அண்ட் ஆர் 2 ரெசிஸ்டன்ட்
எப்போவுமே ரெண்டு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்னா இமீடியட்டாக ஒருவேளை அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக எங்கே போய் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக இன்னொரு ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணணும். இது 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட்டு, அண்ட் செக் வாட் இஸ் த சார்ட் பேட்டர்ன். இப்போ வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு அதோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் என்ன, அண்ட் 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் சார்ட்டில் ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்க்கணும். வீக்லியில் வச்சு பாருங்கள், இல்லை டெய்லி வச்சு பாருங்கள், இல்லை 4 hours வச்சு பாருங்கள், இல்லை 2 hours வச்சு பாருங்கள், இல்லை ஹவர்லி வச்சு பாருங்கள், இல்லை 15 minutes வச்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கா, சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் 5th பாயிண்ட்டு, அண்ட் செக் எனி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் நியர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இப்போது ஏதோ ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, ஏதோ ஒரு ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது அந்த பர்டிகுலர் சார்ட்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது சப்போர்ட்டில் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா, இல்லை ரெசிஸ்டண்ட்டில் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே. அண்ட் தென் 6th பாயிண்ட்டு, செக் வால்யூம். ஸோ வால்யூமை செக் பண்ணணும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வால்யூமையும் செக் பண்ணணும். லைக் ஆவரேஜ் வால்யூம், ஆர் பிலோ ஆவரேஜ், ஆர் ஹை வால்யூம், ஆர் அல்ட்ரா ஹை வால்யூம். இந்த 4 வகையான வால்யூமில் என்ன வால்யூம் இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 6 புள்ளிகளும் இண்டிகேட் பையிங். இந்த 6 பாயிண்ட்டுமே உங்களுக்கு பையிங் இண்டிகேட் பண்ணுது, இல்லை செல்லிங் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா தென் வாட்ச் நிஃப்டி ட்ரெண்ட் டு கன்ஃபார்ம் தட். அதாவது ஒரு நிஃப்டியோட 100 ஸ்டாக்ஸ், நிஃப்டியோட டாப் 100 கம்பெனிஸ்குள்ளே பார்க்குறீங்கன்னா நிஃப்டியோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்போட இண்டெக்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆர் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 7th பாயிண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் எடுக்கிற அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் தென் 8th பாயிண்ட்டு, வாட்ச் த கம்பெனி செக்டார் ட்ரெண்ட் ஆல்சோ. இண்டெக்ஸுங்கிறது வேறு, அந்த கம்பெனியோட செக்டார் அப்படிங்கிறது வேறு. இப்போ ஒரு ஐடிசி எடுத்துக்கிறீங்க. ஐடிசி எதில் வருது, நிஃப்டி 50க்குள்ளே வருது. அப்போ ஐடிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிஃப்டியையும் பார்க்கணும், ப்ளஸ் எஃப்எம்சிஜி செக்டாரையும் பார்க்கணும். ஓகே. நிஃப்டியை பார்த்துட்டு நிஃப்டியும் பையிங் கொடுக்குது அப்படின்னா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த எஃப்எம்சிஜியோட செக்டாரையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ அதுவும் உங்களுக்கு அதை பார்த்துட்டு தென் ஏதாச்சும் மேஜராக நியூஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். பட் நீங்கள் இந்த நியூஸ் இருக்கான்னு எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் போவீங்க அப்படின்னா, இல்லை ஸ்விங் ட்ரேட் போவீங்க அப்படின்னா இந்த நியூஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆர் இன்ட்ராடே ட்ரேட் போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நியூஸை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ இந்த 8 புள்ளிகளும் இண்டிகேட் பாசிட்டிவ், தென் டேக் அ ட்ரேடு பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன டார்கெட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேட்லேயே நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேக் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ எவ்வளோ இப்போ 1000 லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா 30,000 கேபிட்டல், 1000 லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், 2 ட்ரேடில் லாஸ் பண்ண போகிறேன். அப்போது 5 ட்ரேடு, சரி எங்கங்க அது எக்ஸல் ஷீட்டு, யா இப்போ 1000 லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே. 30,000 30,000 அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ 2.15 போட்டால் 1000 வருமா, இல்லை 7,000 வருதா, 3.10 போட்டால் 1000, சரி 3% சரி என்னங்க இது, இப்போ 3% போடுறேன். ஒரு 9,000 ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை ட்ரேடில் லாஸ் பண்ண போகிறீங்க? 2 ட்ரேடில் லாஸ் பண்ண போகிறேன். அப்போ 450 ரூபா. அப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது, ஒரு ஐடிசியில் ஒரு 6 ரூபா ஸ்டாப் லாஸ் வருதா? அப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், வெறும் 75 குவான்டிட்டி மட்டும்தான் வாங்கணும். ஓகே. ஸோ இதுதான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான கிளாஸஸ். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்போவுமே நான் லாஸ்ட்டாக தான் எடுப்பேன் எல்லா பேட்சஸ்க்கும். ஆனால் எல்லா பேட்ச்லேயும் இருக்கவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன, சார்
இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே நம்ம லைவாக ஃபேஸ் பண்ணுறது, இந்த ஃபியரு, கிரீடு எல்லாமே. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரேடிங்கில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். ஆப்ஷன் செல்லிங் போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அழகாக உங்களோட ஃபியரு, கிரீடை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கிளாஸஸ். ஐ ஹோப் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இஃப் வி ஹாவ் அ டைம் ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுங்க. ஃபண்டமெண்டல் இந்த கிளாஸஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணலை, பட் ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் பிபிடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ஃபண்டமெண்டல் சொல்லித்தரேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ வெரி மச் நீடட் கிளாஸஸ் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. F&O கிளாஸஸை வந்து நான் வீடியோவுக்கான லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். F&O லிங்க் வந்து நான் F&O கிளாஸஸ்க்கான ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கு எடுத்த வீடியோவோட லிங்க்கை கொடுத்துட்றேன். நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் அடுத்த சாட்டர்டே சண்டேல நீங்கள் ஜாயின் பண்ணி லைவாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கிளாஸஸ். ஸோ நாளைக்கு நம்ம லைவில் மீட் பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். இனிமேலாச்சும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பெரிய லாஸ் இல்லாமல் இவ்வளோ தான் நான் லாஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கேன் யூ ரீசெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் PDF இன் டெலகிராம் அகைன்? ஆல்ரெடி டெலகிராமில் இருக்குது சார். ஏன் ரீசெண்ட் பண்ணணும்? என்ன காரணம்? BTST ஒன்ஸ் மோர் வீடியோவை போய் பாருங்கள். சிம்பிள். குட் செஷன். தேங்க்யூ. விஜய் பிரசாந்த் சார், பிரணீஷ் சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.